கைஸ், திஸ் இஸ் டெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகக்கோட பிஎல்எஃப்எஃப் செல்லுன்னு ஒரு காதல். ஓகேடா, போன பாட்டு பார்க்காதுங்க, பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாட்டு புரியும். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. டியோன் பை அடிக்டட் இப்போ ஸ்டோரிக்கலை போகலாமா? போன பாட்டு எதில் முடிச்சிருப்பேன்னா, சும்மன் தான் யாருடா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே மார்னிங் தான்டா சும்மன் தான் நடந்து போயிட்டுருக்காரு. டே தான் என்னடா யோசிக்கிற அப்படின்றாங்க. சும்மன் தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை கடிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. டேய் இப்படிலாம் யோசிக்காதடா, என்னன்னு சொல்லுடா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. டேய் நீ இப்படிலாம் யோசிக்கிறத பார்த்தா நான் யோசிச்சு ஏன் தலை பிடிச்சிரும், உனக்கு முதல்ல சொல்லுடா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அது இல்லைட்டயா, நேற்று நான் கால் பண்ணியா? இல்லையே, எனக்கு ஒரு கால் கூட வரலையே. உனக்கு யார் பண்ணுவா அப்படின்றாங்க. அப்புறம் சங்குக்கு பண்ண அப்படின்றாங்க. பாருடா கால்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. நான் பண்ணலடா, அவன் தானே ஃபஸ்ட்டு பண்ணான் அப்படின்றாங்க. ஓ சரி அப்படி போதா கதை அப்படின்றாங்க. அதை விட்றா, சொல்கிறது கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சும்மன் தான் இல்லைடா கால் பண்ணேன், எங்கே இருக்கீங்கன்னு அவன் கேட்டான். வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன். நீ எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவன் ஃப்ரெண்டு கூட இருக்கேன்னு சொன்னான் அப்படின்றாங்க. கரெக்டாக தானே சொல்லியிருக்கான், எங்கே இருப்பானோ அங்கே இருக்கிற இடத்துல தானே சொல்ல முடியும். அது இல்லைடா அப்படின்றாங்க. என்ன அது இல்லைடா, இப்போ நீ ஏன் என் கூட இருக்க, யாராவது கேட்டால் என் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன்னு தானே சொல்லுவேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்றாங்க, அந்த ஃப்ரெண்டு பொண்ணாக இருந்தா அப்படின்றாங்க. இந்த சைடு டே ஏதாவது ஜிம்மனை பார்த்துட்டு ஏன்பா பொண்ணாக இருந்தா என்னப்பா அப்படின்றாங்க. என்னப்பா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்றாங்க. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, அவன் ஏதாவது பொண்ணு கூட இருந்தா நீ ஏன் கோவப்படுற, நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா அப்படின்றாங்கன்னு சரி ஜிம்மின் தான் என்னதான் அங்கே சொல்ல லூசு மாதிரி, நான் அவன் லவ்லாம் பண்ணல அப்படின்றாங்க. அப்புறம் அவன் எந்த பொண்ணு கூட இருந்தா என்ன, பையன் கூட இருந்தா என்ன உனக்கு அப்படின்றாங்க. ஆமாம் அவன் யார் கூட இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் சரி நான் போகிறேன் நீங்கள் போ அப்படின்றாங்க. இங்கே பாரு, இதையே மண்டையில் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத, நீ தான் அவனை லவ் பண்ணல அப்படின்றாங்க. சாச்சா நான் அதுக்கு லவ் பண்ணுறேன், நானும் லவ் பண்ணல அப்படின்றாங்க. சரி ஓகே பேஷன்ஸ் வெயிட் பண்ணுறாங்க போ அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. கையில் ஒரு கோல்ட் காஃபி வச்சுட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் டவுட்டாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே வந்து கேபினில் வந்து உட்காடுறாங்க. அவரோட சீட்டில் வந்து உட்கார்றாரு. இப்போ அங்கே உள்ள ஒரு லேடி வராங்க. ஜிம்மன் டாக்டர் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜிம்மன் டாக்டர் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் என்னங்க அப்படின்றாங்க. இல்லை பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. வர சொல்லுங்க அப்படின்றாங்க. சரி நான் போய் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் அப்படியே வெளியே போயிட்டாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பேஷண்ட்டாக ஒருத்தவங்க எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் அப்படின்றாங்க. ஜிம்மன் யோசிச்சுட்டு இருக்காங்க. டாக்டர் நான் வரலம்மா அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. அவங்களும் வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு எழுதிட்டு அப்படியே வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்காக ஸ்டெத்தஸ்கோப்பை வந்து ஹார்ட்டில் வச்சு பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து நான் சவுண்டே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்குறாரு. அவரை அப்படியே வந்து ஜிம்மனை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் தான் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை நல்லா தட்டிட்டு வைக்கிறாரு. ஆட்டோ வந்து என்ன இது ஒன்றுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் அப்படியே வந்து அந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. அந்த பேஷண்ட்டு அப்படி ஜிம்மனே பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பவும் ஜிம்மன் தான் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை நல்லா தட்டிட்டு நல்லா உரசிட்டு அப்படியே வைக்கிறாங்க பாருங்கள். ஜிம்மன் தான் என்ன இது கேட்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பேஷண்ட் தான் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு டாக்டர் அப்படின்றாங்க. இது மாட்டினா தான் கேட்கும் அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஸ்டெத்தஸ்கோப்பை யூஸாக மாட்டிருக்கவே மாட்டார். இந்த சைடு சும்மன் தான் அப்படியே வந்து அவங்க பார்த்துட்டு சாரி அப்படின்றாங்க. அந்த பேஷண்ட் தான் இருக்கட்டும் டாக்டர் அப்படின்றாங்க. இப்போ சும்மன் தான் அப்படியே வந்து அந்த ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டு சூடுன்னு சொல்லிட்டு தள்ளை அடிச்சுட்டு திரும்பவும் ஹார்ட் பீட் பார்த்துட்டு இப்போ வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காங்க. தேவையான மெடிசன்ஸ், அவருக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சும்மன் தான் அப்படியே வந்து அவரோட பெண்ணை வச்சு நோட்டில் கிறுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுன்னு சொன்னது பொண்ணாக தானே இருக்கும், ஆனால் பையனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே, எனக்கு பொண்ணாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் இந்த மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். உள்ளே ஒரு லேடி வராங்க. வந்துட்டு
டாக்டர் அப்படின்றாங்க ஜிம்மன் அப்படின்றாங்க. என்னாச்சு டாக்டர், அதான் உடம்பு இல்லையா அப்படின்றாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லையே அப்படின்றாங்க. அப்புறம் என்னாச்சு ஒரு மாதிரி சுகமாக உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்றாங்க. ஐயோ சேச்சா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை உங்கள் தாட் இங்கே இல்லவே இல்லை, என்னவோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னது அப்படின்றாங்க. ஜிம்மன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படின்றாங்க. சரி எல்லா பேஷண்ட்டும் முடிஞ்சுட்டாங்களா அப்படின்றாங்க. ஆ எல்லோரும் முடிஞ்சுட்டாங்க, ஆனால் ஒருத்தர் உங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றாங்க. யார் இது அப்படின்றாங்க. ஒரு பேஷண்ட் அப்படின்றாங்க. பேஷண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சரி உள்ள அனுப்புகிறாங்க. அவர் தான் லாஸ்ட் தான் அப்படின்றாங்க. ஆமாம் அவரோட எல்லாருமே முடிஞ்சுட்டாங்க அப்படின்றாங்க. சரி ஓகே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த நர்ஸும் அப்படியே வெளியே போயிடுறாங்க. அந்த நர்ஸ் வெளியே போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்தவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு குளிச்சி அப்படின்றாங்க. ஜிம்மன் அப்படியே வந்து நிமிந்து பார்க்குறாங்க. ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு என்ன பண்ணுற குளிச்சி அப்படின்றாங்க. ஜிம்மன் அப்படியே எழுந்து நின்றுட்டு என்ன பண்ணுற ஜங்குக் நீங்கள் அப்படின்றாங்க. ஜங்குக் என்ன பண்ணுறேண்ணா அப்படின்றாங்க. ஆமாம் உனக்கு இன்றைக்கி செக்கப்பே கிடையாது அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் அது இல்லை அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை எட்டு கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு அதுதான் அப்படின்றாங்க. பெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படி ஜங்குக்கிட்ட வந்து அவர் ஹெட்டில் ஹேண்டை வைக்கிறாங்க. பெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக் ஜும்மனோட ஐஸே பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு ஜும்மன் அப்படியே வந்து அவர் ஹெட்டாண்டை வந்து கை வச்சுட்டு பெயின் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் 4 அப்படியே ஜிம்மனோட கண் வந்து ஜங்குக்கோட கண்ணுக்கிட்ட போகுது. அப்படியே 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஐ கான்டாக்ட் போகுதுடா. இந்த சைடு ஜங்குக் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் அப்படி ஜிம்மன் பார்த்து குளிச்சி அப்படின்றாங்க. இந்த என்ன சொன்னா அப்படின்றாங்க. இல்லை அப்படியே பார்த்துட்டே இருந்தே அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் இல்லை பெயினாக இருந்துச்சு, எதுக்கு பெயினாக இருந்துச்சு, என்னாச்சு அப்படின்றாங்க. எங்கேயாவது இடிச்சுக்கிட்டியா அப்படின்றாங்க. வேறு ஏதாவது பண்ணியா அப்படின்றாங்க. ஜிம்மன் அப்படி கேட்டு நீ தான் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் இல்லை ஒருத்தவங்களை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேனா அதனால தான் ஹெட் பெயின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. யாரை யோசிச்சுட்டு இருந்த அப்படி அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் அந்த மெம்பர் அப்படின்றாங்க. யார் அந்த மெம்பர் அப்படின்றாங்க. அந்த மெம்பர் வேறு யாரும் இல்லை, என் முன்னாடி நின்றுட்டு என்னோடய ஹெட்லேயே கை வச்சுட்டு எதுக்கு ஹெட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டுட்ருக்காங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் யார் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. இந்த சைடு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐப்ரோ மட்டும் மேலே தூக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சைடு ஜிம்மன் என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஒன்று தான் சொல்கிறேன், உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் என்னை பற்றியா, என்னை பற்றி என்ன நினச்சோம் அப்படின்றாங்க. ஜங்குக் என்னை பற்றி என்ன நினச்சேன்னா தெரியல, ஆனால் உன் மைண்டாக தான் இருந்துச்சு, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனும் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு ஜங்குக் ஏன் மேடம் கையில் ஞாபகம் இல்லையா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் மேடமா அப்படின்றாங்க. சாரி உனக்கே ஞாபகம் இல்லையா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் ஞாபகமா சாச்சா அப்படின்றாங்க. இல்லை காலையில் நினைக்கவே இல்லை ஒரு தடவை கூட அப்படின்றாங்க. சரி ஜிம்மன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் நம்பிட்டேன்ப்பா அப்படின்றாங்க. ஜிம்மன் நம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி அப்போ சும்மா தான் வந்தியா அப்படின்றாங்க. ஜங்குக் சும்மா தான் வந்தேன் அப்படின்றாங்க. சரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. சும்மா நான் அப்படியே வந்து டைம் பார்த்துட்டு அப்போ கேன்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக் ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்படியே வந்து அவர் கையை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே கை எடுத்துட்டு சாரி ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக் இங்கே பாரு, நீ என் கையை பிடிக்கலாம் ஓகே, இதுக்கெல்லாம் சாரி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் நான் அவன் கை பிடிக்கலாமா அப்படின்றாங்க. ஜிம்மன் அப்படியே வந்து ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு கை டக்குன்னு கொடுக்குறாங்க. ஜங்குக் அப்படியே கையை பிடிச்சிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட கையை பிடிச்சா அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் கணத்தில் கை வச்சு பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் அப்படியே வந்து அங்கே ஃபுட் வாங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மன் இவன் எதுக்கு இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சைடு ஜங்குக் ஃபுட் வாங்கிட்டு வராங்க பாருங்கள். 2 கையிலுமே பிளேட் வச்சுருக்காங்க. ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மனை அப்படியே வந்து கணத்தில் கை வச்சுட்டு ஜங்குக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே ஒரு கண்ணத்துலேருந்து கை எடுத்துட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. இந்த சைடு ஜங்குக்
ஏய் எப்படி இருக்க அப்படின்றாங்க. நான் நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க. சரி ஜங்குக்கும், நான் நல்லா இருக்கேன், நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இல்லை பக்கத்தில் ஃப்ரெண்டோட வந்தேன், ஸோ அதான் சாப்பிட்டு போகலான்ட்டு. ஓ ஓகே, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ, நான் பே பண்ணுறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு அந்த லேடி தான், இருக்கட்டும் சார் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கூச்சப்படாத, போய் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. இல்லை சார் பரவாயில்ல அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான், அப்போ நீ இன்னைக்கு லீவ் போட்டு இங்கே வந்திருக்கேன். ஆமாம் சார் அப்படின்றாங்க. அப்பா விட்டாரா? சார்கிட்ட சொல்லாமல் நான் எப்படி வர்றது அப்படின்றாங்க. அதுவும் சரிதான், சரி ஓகே நான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சைடு இந்த லேடியும் ஓகே சார், ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்றாங்க. இந்த சைடு ஹாவ் ஏ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவும் அப்படி சொல்லிட்டு இந்த சைடு வராங்க. ஜிம்மன் இதெல்லாம் பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மன் கிட்ட வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மனை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மன் அப்படி ஜங்குக்கு முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்குக் தான், ஏய் குளிச்சி அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் உன்னதான் டி அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் என்ன ஜங்குக் அப்படின்றாங்க. என்ன பார்த்துட்ருக்க புடி அப்படின்றாங்க. ஜிம்மனை வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டை வந்து வைக்கிறாங்க அப்படி கீழே. ஜங்குக் தான் அப்படியே பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படி ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் சாப்பிடவே இல்லை, ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜிம்மனை பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காங்க. குளிச்சு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. எதுக்கு இப்போ என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்றாங்க. அந்த சைடு ஜிம்மன் தான் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இல்லையே என் குளிச்சு என்னையே பார்க்குது, என்னாச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறல ஜங்குக், ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான், என் மேலே கோமாக்கியானா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான், அவ்வளோ வாண்ட இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு என்ன சொன்னேன் கேட்கல அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக்கும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்ல திரும்ப கேட்குறானா பாரு, சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். மூஞ்சி முகரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் அப்படி முறைச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கும் அப்படி ஜிம்மனே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஜங்குக்கை பார்த்து ஜங்குக் அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அப்படின்றாங்க. அம்மா யார் அந்த பொண்ணு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படின்றாங்க. இல்லை நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருந்தியே, அதான் ஃப்ரெண்டா இல்லைனா கேர்ள் ஃப்ரெண்டா இல்லைனா க்ரஷ்ஷா அதான் கேட்குறேன் அப்படின்றாங்க. நீ என்ன நினைக்கிற அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக் பார்த்து நான் என்ன நினைக்கிட்டோம் அப்படின்றாங்க. இல்லை அவனை யோசிச்சு வச்சிருப்பல்ல, அவன் என் ஃப்ரெண்டா க்ரஷ்ஷா கேர்ள் ஃப்ரெண்டா மூணுத்தில் ஏதாவது ஒன்று யோசிச்சிருப்பே, நீ என்ன யோசிச்சிருக்க அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், நான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் யோசித்தேன், ஆனால் சிஸ்டராக இருக்கணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இந்த சைடு முடங்கிட்டு இருக்காங்க. சரி ஜங்குக் தான், ஓய் என்ன முடங்கிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. இல்லை நீ என்ன யோசிச்சு வச்சுருக்கேன்னு கேட்குறேன் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அப்போ அப்படியே வச்சுக்கோ அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், என்னதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பெஞ்சில் தட்டி எழுந்து நிற்கிறாங்க. சைடு ஜங்குக் தான் பார்க்குறாங்க, அங்கே இருக்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஜிம்மன் தான் அப்படியே வந்து ஜங்குக் பார்க்குறாங்க. ஜங்குக் தான், குளிச்சு கத்துற உட்காரு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், இல்லை எனக்கு புரியல யாரவா அப்படின்றாங்க. இந்த சைடு டி உட்காருடா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உட்காராங்க. ஜங்குக் தான் சாரி அப்படின்றாங்க. எல்லோரும் அப்படி திரும்பிக்கிறாங்க. எதுக்கடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறாங்க. இல்லை யார் அது சொன்ன அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான், நான் யாரும் சொல்லலையே அப்படின்றாங்க. இல்லை நான் சொன்னேன், இப்போ எனக்கு அவள் கேர்ள் ஃப்ரெண்டாக தோணுது அப்படின்ற, நீ அப்படியே வச்சுக்கோன்ற, அப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்றாங்க. இல்லை இருக்கலாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாங்க. ஜிம்மன் அப்படியே செம்மகானில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க பேக்கில். ஜிம்மன் தான் அப்படி பண்ணுறது படித்த ஜங்குக் தான், என்னாச்சு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஜங்குக் தான், என்ன ஆச்சு இதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுற அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், நான் கோவம்லாம் படல, எனக்கு டைம் ஆச்சு, என்னோடய பேஷண்ட்ஸ் வந்துடுவாங்க, நான் கிளம்பணும் அப்படின்றாங்க. டேய் லஞ்ச் பிரேக்டா அப்படின்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கல, எனக்கு முக்கியமான ஃபைல் வேணும், ஸோ நான் போகணும் அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அப்படியே வந்து சாப்பிட்டாலே போகலாம்ல அப்படின்றாங்க. எனக்கு ஒன்றும் பசிக்கல ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்கிறாங்க. இந்த சைடு ஜங்குக் தான், பசிக்குதான் சொன்னீங்களா அப்படின்றாங்க. இல்லை ஜங்குக் வயிறும் மனசை நினைஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் போகலான்னு பார்க்குறாங்க. ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு ஜிம்மன் அப்படின்றாங்க. ஜிம்மன் தான், என்ன
எனக்கு கையை விடுங்க அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் இருடா அப்படின்றாங்க. ஜங்குக் கையை விடு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் அப்படி ஜிமினை பிடிச்சி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கிட்டே இருக்கிறாங்க. ஜிமின் தான் என்ன அப்படின்றாங்க. டேய் லூஸு அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிமின் தான் என்ன லூஸுன்ற அப்படின்றாங்க. இல்லைடா டேய் அவள் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது ஃப்ரெண்டும் கிடையாது அப்படின்றாங்க. அப்புறம் என்ன க்ரஷ் தானே அப்படின்றாங்க. டேய் அவள் எனக்கு யாருனே தெரியாதுடா அப்படின்றாங்க. உருட்டு யாருனே தெரியாத பண்ண கூட தான் சிரிச்சு பேசுவியா அப்படின்றாங்க. இந்த சைடு ஜங்குக் தான் டேய் அவள் எனக்கு யாருமே கிடையாது, அவள் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு பிஏவாக வேலை செய்வா அவ்வளோதான் அப்படின்றாங்க. என்னது அவள் எங்கள் அப்பாவோட பர்சனல் அசிஸ்டண்ட் அப்படின்றாங்க. அவள் எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது க்ரஷும் கிடையாது வேறு எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா கிட்டே வேலை செய்கிற ஒரு பொண்ணு. ஸோ அவள் என்னை பார்த்து பேசினா நான் அவளை பார்த்து பேசினேன் அவ்வளோதான்டா அப்படின்றாங்க. சும்மன்டா நிஜமாவா அப்படின்றாங்க. சும்மன் தான் அப்படி கேட்டோன்னே ஜங்குக் தான் நான் எதுக்கடா போய் சொல்ல போகிறேன் நிஜமா தான்டா அப்படின்றாங்க. சும்மன் தான் நம்மளாமா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் டி சத்தியமாடா அப்படின்றாங்க. இந்த சைடு சும்மன் தான் அப்படியே வந்துட்டு சரி ஓகே என்னை விட அப்படின்றாங்க. குளிச்சி என்ன அப்படின்றாங்க. சாப்பிட்டு போடி அப்படின்னாங்க. எனக்கு தான் பசிக்கலன்னு அப்படின்றாங்க. ஜங்குக் தான் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பிடிச்சி உட்கார வச்சுட்டு உனக்கு பசிக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஒழுங்குமேட்டா சாப்பிட்டு தான் ஏஞ்சிக்கிறோம் அப்படின்றாங்க. என்ன மிரட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை பார்த்து கேட்குறாங்க. என்ன வாய் நீளுது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜங்குக்கு கேட்குறாங்க. சும்மா தான் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சாப்பிடு அப்படின்றாங்க. சும்மா இருந்தாங்க அப்படியே சாப்பிட்றாங்க. ஜங்குக்கும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிம்மனை பார்த்துட்டு ஆமாம் நான் ஒன்று கேட்கட்டா அப்படின்றாங்க. சும்மா கேளு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டே கேட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். உனக்கு என்ன பொசசிவ் ஆச்சா என்ன அப்படின்றாங்க. ஜங்குக் தான் அந்த மாதிரி கேட்டோடனே சும்மா இரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. புறக்கேறியது அவருக்கு அப்படின்றாங்க. ஜங்குக் தான் தள்ள அடிச்சுட்டு டி பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. இந்த சைடு சும்மன் தான் என்னடா கேட்டேன் அப்படின்றாங்க. டேய் உனக்கு ஜெலஸ் ஆகுதான்னு கேட்டேன் அதுக்கேண்டா இப்படி பொறுக்கேறு அப்படின்றாங்க. எனக்கா அப்படிலாம் இல்லையே அப்படின்றாங்க. இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்டேன் நானும் இருக்கலாம் இருந்தால் என்ன அப்படின்னு நீ கோவப்பட்டியா அதான் கேட்குறேன் பொசசிவா அப்படின்றாங்க. சும்மாண்டா இல்லையே நான் அதுக்கு பொசசிவ் ஆகணும் அப்படின்றாங்க. பொசசிவ் ஆகலையா இல்லை நான் அதுக்கு பொசசிவ் ஆகணும் நானும் நல்லாவா பண்ணுறேன் அப்படின்றாங்க. அந்த சைடு ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிட்டு ஓ சரி அப்போ சாருக்கு பொசசிவ் ஜெலஸ் ஆகலை அப்படின்றாங்க. அப்படின்றாங்க. ஜங்குக் தான் சரி ஓகே அப்படின்றாங்க. சும்மன் தான் என்ன டக்குன்னு இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு எனக்கு ஆகலை அப்படின்றாங்க. ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேண்ணா அப்படின்றாங்க. ஓகேனா ஓகே தான் அப்போ நான் எந்த பொண்ணுக்கிட்ட பேசினாலும் எந்த பசங்கிட்ட பேசினாலும் எனக்கு கோவம் வராது அவ்வளோதானே அப்படின்றாங்க. சும்மன் தான் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக சொல்கிறாங்க. சரி ஜங்குக் தான் இல்லை கேட்கல அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி 2 பேரும் சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜிமின் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜிம்மன் இன்னும் யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் ஜங்குக்கு நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றாங்க. என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. இல்லை நேற்று கால் பண்ணும்போது ஃப்ரெண்டு கூட இருக்குன்னு சொன்னல ஆமாம் யார் அந்த ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. ஜங்குக்கு தான் புரியல அப்படின்றாங்க. யார் அந்த ஃப்ரெண்டுன்னு கேட்டேன் அப்படின்றாங்க. என் ஃப்ரெண்டு அப்படின்றாங்க. அதான் யாருன்னா இல்லை பையனா பொண்ணா அப்படின்றாங்க. சைடு ஜங்குக் தான் நீ என்ன நினச்ச அப்படின்றாங்க. நான் நினைக்கிறது விடுடா நீ யார் கூட இருந்தோம் அப்படின்றாங்க. அந்த சைடு ஜங்குக் தான் ஸ்மைல் பண்ணிட்டு உனக்கு தான் இருந்தேன் அப்படின்றாங்க. சும்மா என்னதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தான் இருந்தேன் அப்படின்றாங்க. சும்மா தான் கேர்ள் ஃப்ரெண்டா அப்போ நீ கமிட்டடா அப்படின்றாங்க. சரி ஜங்குக் தான் அப்படின்றாங்க. சும்மா தான் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு அப்போ நீ கமிட்டடா அப்படின்றாங்க. ஜங்குக் தான் ஆமாம் நான் கமிட்டட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே சைடு சும்மனும் வந்து அப்படியே ஒரு ஃபேஸ் அப்படின்ட்டு எல்லாம் ஆகிடுது. ஜங்குக் தான் அப்படியே நம்மளை பார்த்துட்டு என்ன அப்படின்றாங்க. சும்மா தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்மனை பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு
சரி சரி சாப்பிடு அப்படின்ட்டாங்க. ஜிம்மனும் அப்படியே சைலண்ட்டாக சோகமாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஜிம்மன் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. டே தான் என்னடா ஆச்சு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அப்படின்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்ன மூஞ்சி ஒரு டல்லாகுது, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. ஃபேஸுக்கு பவுடர் போடல அதனால தான் அப்படின்றாங்க. டேய் நக்கல் போத பாருங்க, என்ன ஆச்சு சொல்லு அப்படின்றாங்க. ஜிம்மன் தான் அது சங்குக்கு இருக்கான்ல அப்படின்றாங்க. ஆமாம் உன் ஆள் அப்படி சொல்லாத அப்படின்றாங்க. சரி சொல்லு உன் ஆளுன்னு சொல்ல மறுபடியும் சொல்கிறது அப்படின்றாங்க. அவன் ஆள்லாம் இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. ஏன் உனக்கு அவனை பிடிக்கலையா? நான் பிடிக்கலான்னு போய் மட்டும் சொல்லாத, அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கான் அப்படின்றாங்க. என்னது? ஆல்ரெடி ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட்டே தான் இது அப்போதுலேருந்து எனக்கு எப்படிட்டான்னு தெரியும், அவனுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கான், அவன் கமிட்டடா அப்படின்றாங்க. ஓ கமிட்டடா? ஆள் அப்படி இருக்கும் போதே நினச்சேன், என்னடா இவ்வளோ அழகாக இருக்கானே, ஒன்றுமா கமிட்டாக இருக்க மாட்டான்ட்டு. கமிட்டடு தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மனுக்கு இங்கே செம்ம காண்டாகுது. தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு யாரை நான் பார்த்தே ஆகணும்டா. இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், ஆனால் பொண்ணு மட்டும் மொக்கையாக இருந்துச்சு. ஜங்குக்கு எங்கேயில செத்தான் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மனுக்கு அப்படி வெறியாகுது. கம்முன்னு இருந்தா நானே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்கேன், இதில் சும்மா வந்து வெறுப்பேற்றிட்டுருக்கான் அப்படின்றாங்க. நான் மச்சான் அவ்வளோ பண்ணிட்டியா அப்படின்றாங்க. லவ்லாம் இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அப்படின்றாங்க. இந்த சைடு ஜிம்மன் தான் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேடா இந்த பாட்டு நான் இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஓகேடா நெக்ஸ்ட் பார்த்து கூட பார்க்குறேன். பை.